அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இன்று மாலை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிலேயே அக்டோபர் மாதத்தில் நாங்கள் ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சியை சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அரை மந்த்தை நெருங்கிட்டோம். ஸோ ஆஃப் மந்த் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த ஆஃப் மந்தில் இன்றுக்குள்ளார பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து இந்த வாரம் திங்கட்கிழமைக்குள்ளார இது வெள்ளிக்கிழமைக்குள்ளார திங்கள் டு வெள்ளிக்குள்ளார 100% குரூப் 4 உடைய முடிவுகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டை அக்டோபர் மாதத்திலேயே வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்டோபர்னு சொன்னது தவிர எந்த டேட்டுன்னெல்லாம் சொல்ல கிடையாது இதுவரை. ஸோ அதை நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற டைமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் டிஎன்பிஎஸ்சி மேலே கருத்துக்கள் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா குரூப் 4ல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. குரூப் 4 தேர்வை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒவ்வொரு தேர்வர்களுமே நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சியே முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் இருக்கும். ஏன்னா டஃப்பான கொஷின் பேட்டர்ன் தப்பாக இருக்குது. சில கேள்விகள் வினாக்கள் பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறப்ப இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு உடனடியாக வெளியிட்டுருவாங்க. ஏன்னா தேர்வர்கள் பாதி பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கமாக எப்படின்னா, அவங்க எங்களுக்கு கோச்சிங் சென்டரில் படித்தவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எங்களுக்கு மறுதேர்வு வையுங்க, நாங்கள்லாம் நல்லா தான் எக்ஸாம் எழுதிட்டோம், ஆனால் கொஷின் டஃப்பாக வந்துருச்சு, எங்களுக்கு மறுதேர்வு வையுங்க. அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்ந்து நடைபெறந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சிக்கே தெரியல. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியே ஆகணும். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த டைம் ஒரு 2ஆம் கட்ட வேக்கன்சிஸ் உயர்வை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே இப்போ 4662 வேக்கன்சிஸ் இருக்கிறதுன்றது முந்தைய ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப 5500 வேக்கன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ முந்தைய ஆண்டுகளில் 9600 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் 10200 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வெறும் 4600ன்றது யோசிக்கத்தக்கதே இல்லை. மக்களுக்கு இது உகந்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்சி நிலைக்கணும் அப்படின்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்துவாங்க. ஸோ மீண்டும் திமுக அரசு வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸை உயர்த்துவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கூடுதலான வேக்கன்சிஸ் ஒரு 10,000 வேக்கன்சிஸ் இந்த டைம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரீ எக்ஸாம்ன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று முடிஞ்சு போச்சு அப்படின்றத சொல்லலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4ல் கட் ஆஃப் என்னவாக வரும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஜிடிக்கு விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 150, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்டு 145, டைப்பிஸ்ட் சுனா டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 118ங்க. அடுத்து பிசிக்கு விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 139, டைப்பிஸ்ட் சுனா டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்வீஸ்மேன் 115. பிசி முஸ்லீம் விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 133, டைப்பிஸ்ட் நோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்வீஸ்மேன் 110. எம்பிசி மற்றும் டிஎன்சி விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130, டைப்பிஸ்ட் நோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்வீஸ்மேன் 108. எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைப்பிஸ்ட் நோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்வீஸ்மேன் 105. எஸ்சியை பார்த்தலாம். விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைப்பிஸ்ட் நோ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்வீஸ்மேன் 100.
அடுத்து எஸ்டியை பார்த்துடலாம். விஏஓ 120, எக்ஸர்வீஸ்மேன் இது ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 128, ஃபார்கட் வாட்சர் 118, டைபிஸ்ட் சினோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் ரெஸ்டிடியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் 100. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டும். நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இன்று மாலை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிலேயே அக்டோபர் மாதத்தில் நாங்கள் ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சியை சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அரை மந்த்தை நெருங்கிட்டோம். ஸோ ஆஃப் மந்த் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த ஆஃப் மந்தில் இன்றுக்குள்ளார பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து இந்த வாரம் திங்கட்கிழமைக்குள்ளார இது வெள்ளிக்கிழமைக்குள்ளார திங்கள் டு வெள்ளிக்குள்ளார 100% குரூப் 4உடைய முடிவுகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டை அக்டோபர் மாதத்திலேயே வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்டோபர்னு சொன்னது தவிர எந்த டேட்டுன்னெல்லாம் சொல்ல கிடையாது இதுவரை. ஸோ அதை நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற டைமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் டிஎன்பிஎஸ்சி மேலே கருத்துக்கள் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா குரூப் 4ல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. குரூப் 4 தேர்வை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒவ்வொரு தேர்வர்களுமே நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக பார்த்திங்கன்னா குரூப் 4உடைய முடிவுகளை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சியை முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் இருக்கும். ஏன்னா டஃப்பான கொஷின் பேட்டர்ன் தப்பாக இருக்குது. சில கேள்விகள் வினாக்கள் பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறப்ப இந்த குரூப் 4உடைய ரிசல்ட்டு நமக்கு உடனடியாக வெளியிட்டுருவாங்க. ஏன்னா தேர்வர்கள் பாதி பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கமாக எப்படின்னா, அவங்க எங்களுக்கு கோச்சிங் சென்டரில் படித்தவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எங்களுக்கு மறுதேர்வு வைங்க, நாங்கள்லாம் நல்லா தான் எக்ஸாம் எழுதிட்டோம், ஆனால் கொஷின் டஃப்பாக வந்துருச்சு, எங்களுக்கு மறுதேர்வு வைங்க. அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்ந்து நடைபெறந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சிக்கே தெரியல. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா குரூப் 4உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியே ஆகணும். ஸோ குரூப் 4உடைய ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த டைம் ஒரு 2ஆம் கட்ட வேகன்சிஸ் உயர்வை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே இப்போ 4662 வேகன்சிஸ் இருக்கிறதுன்றது முந்தைய ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப 5500 வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ முந்தைய ஆண்டுகளில் 9600 வேகன்சிஸ் இருந்துச்சு. அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் 10200 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வெறும் 4600ன்றது யோசிக்கத்தக்கதே இல்லை. மக்களுக்கு இது உகந்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்சி நிலைக்கணும் அப்படின்னா வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்துவாங்க. ஸோ மீண்டும் திமுக அரசு வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வேகன்சிஸை உயர்த்துவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கூடுதலான வேகன்சிஸ் ஒரு 10,000 வேகன்சிஸ் இந்த டைம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ வேகன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எக்ஸாம்ன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று முடிஞ்சு போச்சு அப்படின்றத சொல்லலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4ல் கட் ஆஃப் என்னவாக வரும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஜிடிக்கு விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 150, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபார்காட் 145, டைபிஸ்ட் சினோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் ரெஸ்டிடியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 118ங்க. அடுத்து பிசிக்கு விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபார்காட் வாட்சர் 139, டைபிஸ்ட் சினோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்வீஸ்மேன் 115. பிசி முஸ்லீம் விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபார்காட் வாட்சர் 133, டைபிஸ்ட் சினோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்வீஸ்மேன் 110. எம்பிசி மற்றும் டிஎன்சி விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபார்காட் வாட்சர் 130, டைபிஸ்ட் சினோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்வீஸ்மேன் 108.
எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸ் சர்வீஸ்மேன் 105. எஸ்சியை பார்த்தரலாம். விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. அடுத்து எஸ்டியை பார்த்தரலாம். விஏஓ 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் இது ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 128, ஃபாரட் கார்டு வாட்சர் 118, டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் 100. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டும். நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.